வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். தாம்சன் கம்பெனிலேருந்து ஒரு புதிய சீரீஸ் ஆஃப் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸ்னுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நான் சொல்லுவேன், OATH ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நீங்களே எழுத்து கொட்டி வாசிச்சுங்க. நான் வந்து OATH ப்ரோ அப்படின்னே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டிவியோடைய ஆரம்ப விலைன்னு பார்த்தீங்கன்னா 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 43 இன்ச், 55 இன்ச் மற்றும் 65 இன்ச் அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது 43 இன்ச் டிவி மாடல் இது. ஸோ 43 இன்ச் டிவி தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வேரியன்ட்டு. இதனுடைய விலை 24,999 ரூபா, 25,000 வச்சுக்கலாமே. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 55 இன்ச் வேரியன்ட்டுடைய விலை வந்து 32,999 ருபீஸ். டாப் அண்ட் 65 இன்ச் வேரியன்ட்டுடைய விலை 52,999 ரூபா. ஸோ நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ் ரேஞ்சில் 4K டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த 3 மாடலுமே 4K டிவி, HDR டிஸ்ப்ளே, 30 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் இருக்கு. இதுல ஆண்ட்ராய்டு அபிஷியல் ஆண்ட்ராய்டு டிவியும் கூட. இந்த OATH க்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அபிஷியல் ஆண்ட்ராய்டு ஃப்ரம் தாம்சன், அதனால தான் OATH அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரை கேட்டு இப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. அந்த கம்பெனியோடைய CEO நம்ம நண்பர் தான், அப்னீத் மார்வான்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்ல மனுஷன். சிங்கனாச்சு இந்த மாதிரி நீங்க பேர்லாம் வைக்கணும்னா நம்ம கிட்ட முதல்ல கலந்துக்குங்க. இந்த மாதிரி பேர்லாம் நீங்க முடிவு பண்ற முன்னாடி நம்ம தமிழ் மக்களுடைய எண்ணங்களையும் மனசையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நல்ல பேரை வைங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவரை பார்க்கும்போது நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா SPPL அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பர் பிளாஸ்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, நொய்டா பேஸ்ட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து தாம்சன் மற்றும் கோடாக்னுடைய அபிஷியல் லைசன்சி இதை வந்து அவங்க எங்கேயுமே மறைக்கல. ரொம்ப ஹானஸ்டான ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து லைசன்ஸை வாங்கி, அந்த தாம்சன் பிராண்ட் நேம் லைசன்ஸை வாங்கிட்டு அந்த பிராண்ட் நேம்ல இவங்க டிவி தயாரிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டிவி தயாரிக்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா நொய்டால இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஸோ எல்லா ஃபேக்டரிஸுமே இந்தியாவில் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இது. ஸோ அதிகமாக பேசாம இந்த டிவி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நான் வால் ஃபிட் மவுண்டிங் பண்ண போறேன். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு அட்டைப்பெட்டி. பாக்ஸினுடைய இந்த சைடில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாம்சன் பிராண்ட் வந்து பிரெஞ்சு பிராண்டுங்கிறதுனால இது வந்து டிசைன்ட் இன் பாரிஸ், மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர அந்த டிவியோட மற்ற விவரங்கள் எல்லாமே இந்த சைடில் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நீங்க வாசிக்கணும்னா நீங்க வாசிக்கலாம். யூஸ்வலா நம்ம டிவிலாம் அன்பாக்ஸ் பண்றதுக்கு நம்ம அருவாள் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து பொட்டி சிறுசு. இந்த பொட்டிக்கு அருவாள்லாம் நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னைக்கு சின்ன பிளேடு கத்தி போதும் இதுக்கு. இந்த பிளேடு கத்தி வச்சு மேல இருந்து அப்படியே லைட்டா ஒரு கோடை போட்டோம்னா, ஆல்ரைட். ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிமோட் கண்ட்ரோலை உள்ளே வைக்காமல் மறக்காமல் பொட்டியை பேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஒரு பையில் போட்டு அதை ஒரு கயிறை கட்டி மேலே வந்து ரிமோட் கண்ட்ரோல் இன்சைட் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி குவாலிட்டி கண்ட்ரோல் போல. சில பேருக்கு வந்து அவங்க பாக்ஸை வாங்கினதுக்கப்புறம் டிவியை திறந்து பார்த்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ரிமோட் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒரு கயிறை கட்டியே உள்ளே விட்டாங்க. இந்த கயிறை கட்டின இந்த பிளாஸ்டிக் பைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ரிமோட் கண்ட்ரோல், பாக்ஸுக்குள்ள பேட்டரி இருக்கு, டெஸ்க்டாப்ல மவுண்டிங் பண்றதுக்காக டெஸ்க்டாப் ஸ்டாண்டும் கொடுத்துட்டாங்க. மெட்டல்ல பண்ண ஸ்டாண்ட்ஸ். நம்ம வால் மவுண்டிங் பண்ண போறோம். வால் மவுண்டிங் பிராக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்க போறோம். இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம கிட்ட ஏற்கனவே வால் மவுண்டிங் பிராக்கெட் இருக்கு. யூசர் மேனுவல் எப்படி மவுண்ட் பண்றது அப்படிங்கிற முழு விவரங்கள் உள்ள கொடுத்துருக்காங்க. 3.5 mm to RCA அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங் பிராக்கெட்டும் உள்ளக்குள்ள கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜிங் உள்ள கொடுத்துட்டாங்க. இப்போ குயிக்காக வந்து வால் மவுண்டிங் பண்ணி நம்ம செட்டப் பண்ண போகிறோம். போர்ட்ஸை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒரே சைடில் கொடுத்துருக்காங்க. RJ45 ஆப்டிக்கல் அவுட்புட், அப்புறம் 3 HDMI போர்ட், 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து USB 3.0க்கான போர்ட், அப்புறம் ஒரு ஆண்டனாக்கான ஒரு போர்ட். ஓகே, ஸோ AV இன்னுக்கான போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ RCA போர்ட் இதில் கிடையாது. RCA போர்ட் இல்லாத ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஆடியோ வீடியோ இன்புட் பழைய DVD பிளேயர் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு அடாப்டர் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. அது இந்த தாம்சன் புதிய டிவியை வந்து செட்டப் பண்ணுறது கூட பெரிய விஷயம் கிடையாது. என்னுடைய இந்த பழைய பேனசோனிக் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செம்ம வெயிட்டு. அதை இறக்கி மாற்றி திருப்பி இந்த தாம்சன் டிவியை செட்டப் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. பட் டிவியை பிளக் பண்ண உடனே டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்ட் டிவி, யூஸ்வலாக இருக்கிற ஆண்ட்ராய்ட் டிவியில் இருக்கிற அந்த வைஃபை இன்டர்நெட் செட்டப் இதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் டிவியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்மார்ட் டிவிக்கான செட்டப்லாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் செட்டப் பண்ணிங்க, இல்லை டைரெக்டாக நீங்கள் டிவியை பார்க்கணும்னா டிவியை பார்க்க ஆரம்பிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க
சொல்ற மாதிரி டைரக்டா டிவி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இதுல. பட் ஸ்மார்ட் டிவியா இதை செட்டப் பண்றதும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது கூகுள்ல இருக்கிற ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்க மொபைல் போன் வச்சு நீங்க செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். இந்த தாம்சனுடைய புதிய டிவி என்ன வெர்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9ல ரன் ஆயிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு டிவி வெர்ஷன் 9ல ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அபிஷியல் ஆண்ட்ராய்டு டிவி இது. சோ கூகுள் அசிஸ்டன்ட்லாம் இருக்கு. ரிமோட் கண்ட்ரோலர் கூட பாத்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட்கான பட்டன் இருக்கு. அபிஷியல் சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதுல கூகுள் பிளே சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன், அதாவது இந்த டிவிக்குன்னு லிஸ்ட் பண்ணிருக்கிற அப்ளிகேஷன் எதுவா இருந்தாலும் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டா அவங்க ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், அதாவது நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. இது தவிர ஹாட்ஸ்டார், ஜியோ சினிமா இதெல்லாம் வேணும்னா நீங்க பிளே ஸ்டோர்ல கூட டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆண்ட்ராய்டு டிவிங்கிறதுனால பிளே ஸ்டோர்ல மட்டும் இல்ல, வேற ஏதாச்சும் ஏபிகே நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த தோப் டிவி இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் நீங்க சைட் அவுட் பண்ணணும்னா கூட உங்களுடைய பென் டிரைவ்ல போட்டு இதுல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க இந்த தாம்சன் டிவியை நீங்க கேம் விளையாடுறதுக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எக்ஸ்பாக்ஸ் இல்லாட்டி பிளே ஸ்டேஷன் இல்லாட்டி நிண்டெண்டோட கேம் பாய் எது இருந்தாலும் இதை கனெக்ட் பண்ணி நீங்க கேம் விளையாடணும்னா நீங்க கேம் விளையாடிக்கலாம். கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண நினைச்சா கூட கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா உங்களுடைய கேபிள் டிவி, உங்க அரசு கேபிள் டிவியா இருக்கட்டும் இல்லாட்டி டிஷ் ஆண்டனா டிவியா இருக்கட்டும், எதை வேணா நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்க வேண்டிய கண்டென்ட் நீங்க பார்த்துக்கலாம். ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. சோ எக்ஸ்டர்னல் கீபோர்டோ இல்ல ப்ளூடூத் இயர்போனோ ஸ்பீக்கரோ எது வேணா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல இந்த டிவி 3 சைஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொன்னேன். சோ நம்ம கிட்ட இருக்கிறது 43 இன்ச் டிவி. சோ இந்த டிவியிலுமே பாத்தீங்கன்னா 4K HDR10 சப்போர்ட் இருக்கு, டால்பி விஷன் இருக்கு, மோஷன் எஸ்டிமேஷன், மோஷன் காம்பன்சேஷன் MEMC சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சப்போர்ட் கூட இதுல இருக்கு. 60 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு பேனல், 10 பிட் டிஸ்ப்ளே இது, HLG சப்போர்ட் கூட இதுல இருக்கு. இதோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா CA53 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாட் கோர் ப்ராசஸர், 1.75 GB RAM இருக்கு, 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அதுல யூசர் அவைலபிள் மெமரி 4 GB க்கு மேல அவைலபிளா இருக்கு. டிவிக்கு முக்கியமான விஷயம் பிக்சர் குவாலிட்டி. சோ இந்த டிவில பிக்சர் குவாலிட்டியை பொறுத்த மட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. இது 43 இன்ச் டிவிங்கிறதுனால அப்ஸ்கேலிங் அவ்வளவா உங்களுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் கண்டென்ட், அதாவது நீங்க டிவில இருந்து பார்க்கக்கூடிய ரெகுலர் கண்டென்ட் எல்லாமே இதுல நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம். 4K டிவியா இருந்தாலும் இதுல நீங்க SD கண்டென்ட் பார்க்கிறது தெளிவா தெரியுது. சோ கேபிள் டிவி மட்டும் கிடையாது, நீங்க ஆன்லைன் கண்டென்ட் பார்க்கணும்னா கூட இதுல 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதுல டிவியோட டிஸ்ப்ளே ரொம்ப பிரைட்டா இருக்கு. 500 nits அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு சொல்றாங்க. பட் நம்ம பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரைட்டா இருக்கு. டிஃபால்ட்டா இருக்கிற ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் நான் யூஸ் பண்ணேன். சோ இது தவிர ப்ரீசெட்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு பிக்சர் மோட், மூவி மோட், நியூஸ் மோட் இந்த மாதிரி பல மோட்ஸ்லாம் இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அவங்க சொல்றது 178 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 178 டிகிரிக்கு நீங்க கிடைக்காது உங்களுக்கு. சோ ஓரளவுக்கு நீங்க அங்க எங்க நகர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வியூயிங் ஆங்கிள்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டிஸ்ப்ளேல பேக் லைட்டிங் நல்லா கொடுத்திருக்காங்க. பிரைட்டான டிஸ்ப்ளேயா இருந்தா கூட ஈவனா இருக்கு. சவுண்ட் எப்படி வருதுன்னு பாப்போம். இதுல அவங்க சொல்றது 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்கா சொல்றாங்க. இந்த ஸ்பீக்கர் ரொம்ப லவுடான ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர்ல இருந்து ரொம்ப ரிச்சான ஒரு பேஸ் தான் நீங்க எதிர்பார்க்க முடியாது. நார்மலா இந்த ரூம்க்கு நான் வச்சிருக்க செட்டிங் பாத்தீங்கன்னா வால்யூம் 15ல வச்சிருக்கேன். வால்யூம் 100க்குலாம் போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அடிக்க வந்துருவாங்க. சோ அவ்வளவுக்கு ரொம்ப ஒரு லவுடான ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. லவுட்னஸ் போதும் நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா சவுண்ட் பார் தான் நீங்க வாங்க தேவையில்லை. பட் ரிச்சான ஒரு பேஸ், ஒரு சினிமா வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீங்க சவுண்ட் பார் வாங்கி நீங்க ஃபிட் அப் பண்ணிக்கலாம். இந்த டிவி DTS ட்ரூ சவுண்ட், டால்பி டிஜிட்டல் பிளஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மேட் மியூசிக்கும் ப்ளே பண்ணுது. MPEG, AAC, HEAAC, ASF, WMA, வேவ் ஃபார்மேட் எல்லா ஃபார்மேட்டும் ப்ளே ஆகுது. ஆடியோ ஃபார்மேட்ஸ் மட்டும் இல்ல, வீடியோ ஃபார்மேட்ஸும் நிறைய ஃபார்மேட் நான் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். 4TB ஹார்ட் டிரைவ் வரைக்கும் அதுக்கு மேல என்கிட்ட இல்ல செக் பண்றதுக்கு. பட் ஹை கெபாசிட்டி ஹார்ட் டிரைவ்லாம் இந்த டிவி சப்போர்ட் பண்ணுது. பல ஃபார்மேட் நான் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். காமனா பாப்புலரா இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மேட்ஸும் இந்த டிவில ஓபன் ஆகுது. இந்த தாம்சன் டிவியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஆனா யூசுவலா ஒரு ஸ்மார்ட் டிவில பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ரிமோட் மாதிரி கிடையாது. இது ரெகுலர் ரிமோட் மாதிரி எல்லாம் நிறைய எக்கச்சக்கமான பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. மேல இருந்து இந்த 1 2 3 நம்பர்ஸ் முதற்கொண்டு கீழே அந்த ஹோம் மெனு, நேவிகேஷன், அப்புறம் டெடிகேட்டடா நீங்க நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், கூகுள் பிளே, பிரைம் வீடியோ திறக்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸ் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. டக்குன்னு மியூட் பண்றதுக்கு மேல ஒரு மியூட் பட்டன் இருக்கு. வால்யூம் நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
சேனல் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட்கான பட்டன் இருக்கு. உங்க செட் டாப் பாக்ஸ் கண்ட்ரோல் பண்றது கூட எல்லா ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. உங்க செட் டாப் பாக்ஸ் HDMI ARC போர்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரிமோட் மூலமாவே அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் பொதுவா நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கும்னு கேட்பீங்க. சோ இவங்களுடைய சர்வீஸ் வந்து இவங்க ஆன் கால் சர்வீஸ். சோ உங்க வீட்டுல நீங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ற டிவில ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா உங்க வீட்டுக்கே வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்களுடைய கால் சென்டருக்கு கால் பண்றப்போ உங்க வீட்டுக்கே வந்து அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போய் மாத்த வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அவங்களே அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ்லாம் அவங்க கவனிச்சுக்குவாங்க. இந்த டிவி பிளிப்கார்ட்ல மட்டும் பிரத்யேகமா அவைலபிளா இருக்கு. இந்த டிவியோட விலை விவரங்கள் இப்போ ஸ்கிரீன்ல வரும். உங்களுக்கு ரொம்பவே காம்படிட்டிவான பிரைசிங்ல டிவிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த Thomson OATH Pro இந்த டிவியினுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து அபிஷியல் ஆண்ட்ராய்ட் டிவி. இது விலை ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. 4K டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி எல்லாரும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்திருக்காங்க. டிவியை எப்ப சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் நீங்க கடைசியா பாத்துக்கிட்டு இருந்த இன்புட் சோர்ஸ், அதாவது நீங்க டிவி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஆன் பண்ணப்போ அதை ரிமெம்பர் பண்ணி டிவில தான் ஓபன் ஆகுது. ஸ்மார்ட் டிவி ஃபீச்சர் வேணும்னு நினைச்சால் மட்டுமே நீங்க ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க ஸ்மார்ட் டிவி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பல பேருக்கு வீட்ல முக்கியமா சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிசைன் கொஞ்சம் திக்கா இருக்கு. டிவியோட சுத்தி இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நேர்ல நின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் எல்லாம் சிறுசா ஸ்லிம்மா அழகா இருக்கு. பட் சைடுல நம்ம பாக்குறப்போ முக்கியமா நீங்க வால் மவுண்டிங் பண்றப்போ நீங்க கவனிக்கலாம். டேபிள் டாப் மவுண்டிங் பண்றப்போ கூட அதை நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் வராது. பட் நீங்க வால் மவுண்டிங் பண்றப்போ வால்ல இருந்து ரொம்ப தள்ளி நிக்கிறதுனால அந்த டிவியோட விட்த் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆக தெரியுது. அதுவும் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த என்னோட டிவியை நான் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ கிட்டத்தட்ட 5 மடங்கு திக்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஒரு 4K டிவி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு இந்தியன் பிராண்ட்ல இருந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த Thomson டிவி நீங்க வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இல்லாட்டி கடைகள்ல இந்த டிவி கிடைக்காது. இந்த டிவியை பற்றின வேற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.